ஆமா நடிக்கணும் கேவலமா மைக்லயே தெரியும். வெல்கம் டு எங்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்துருக்கோம். அது எப்படி சொல்றது, ஓடி ஆடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விழுந்து விழுந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடம். ஆமா, இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து சோஃபி ஃபுட்பால். இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம சிக்கந்தர் சாவடி. சிக்கந்தர் சாவடியிலேருந்து இந்த ரேடியன்ஸ் ஒரு லெஃப்ட் இருக்கும். அதை தாண்டி ஒரு 2வது ரைட்ல தான் அந்த சோஃபி ஃபுட்பால். வந்தோட என்ட்ரன்ஸ்ல போர்டு இருந்துச்சு. என்ன ஃபுட்பால்? சோஃபி ஃபுட்பால். சோஃபியா 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 சோஃபி சோஃபி ஓகே, சோஃபி ஃபுட்பால் அங்கதான் வந்திருக்கு. சோஃபி 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 ஃபுட்பால் அங்கதான் வந்திருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். இப்போ நம்ம டைமிங் கொடுத்துட்டாங்க. வெயில் வேற மண்டைய போடுது. ஆமா கண்டிப்பா. முக்கியமா வந்து டிக்கெட் ரேட் ஜூஸ் வேற வாங்கி தர மாட்டாரு. கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது பண்றாங்க. அண்ணே வணக்கம். அவங்க கேமரா ஓகேவா? அந்த மாதிரி உங்க பசங்களோட ஃபன் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம். இது வந்து என்ன ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக் டேஸ்ல வந்து 1000 rupees. அதே இது நீங்க நார்மலா ஹாலிடேஸ்ல சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா 1500. அது போக அந்த ஸ்பெஷல் ஹாலிடே எல்லாம் இருக்குங்களா, அதுலயும் 1500. நீங்க இதுக்கு இங்க முன்னாடியே வரணும்னா எங்க கிட்ட ஆல்ரெடி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டைமிங் கேட்டு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு வரணும். வந்தீங்கன்னா செம்ம பண்ணா இருக்கும். முக்கியமா பண்ணுக்கு பஞ்சமே இருக்காது. தூக்கி போட்டு பசங்களோட வாங்க, தூக்கி போட்டு மிதிக்கலாம். போலாமா உள்ள? விழுகலாம் வாங்க. தொட்டு பார்க்கலாம். ரெண்டு வேலையில மெல்ல மெல்ல சும்மா இருக்குடா. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளியே போய் நாங்க ஆரம்பிக்க போறோம். ரெடியா இருங்க. டீம் பிரிச்சு போவோம். டீம் அதான் நீங்க 3 நாங்க 3 மோதி பார்க்கலாம் பாரு. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் பெட்டா சொல்லுங்க. 1000 ரூபாய். எத்தனை கோல்? 3 கோல். 3 கோல் 1000 ரூபாய். பேச்சு மாறக்கூடாது. பேச்சு மாறக்கூடாது. ரைட்டா கேமரா. ரைட் ஓகே. போலாமா? ரெடியா? இதா வரதா. குறுக்கு இது கொஞ்சம் பொறுமையா காணிக்கிட்டு நீ ஆப்போசிட்டா எனக்கு முன்னாடி வா. ரெடியா? நான் பாஸ் பண்றேன். Open Gangnam Style. Gangnam Style. ஏய் தா, இது தப்புமா. சாரியா. Wait a minute. நெருக்கஞ்செடி புடிச்சடி யோரோ இருக்கு புடிச்சய மாமா. சாரியா. கமான். மேகம் கருக்கு இது டக்கு டிக்கு டக்கு. ஓகே ரெடி. அட குத்து. டேய் பை. அடலே. புரா. ஓகே. ரெடியா? இந்தா. ஏய். புரா இங்க. இதுக்கு வேற ஸ்டெப் தான் கரெக்டா இது பண்ணணும். இது சரிப்பட்டு வரல.
பாஸ் விடு ப்ரோ. ப்ரோ ஸ்டெடியா அடிக்கிறேன். எனக்கு ஏய் ப்ரோ. இல்ல இங்க காத்து. அடிச்சு விடுறேன். ஏய் என்ன அவங்க ஒரு கோல் கூட போடல. ஏடா ஏய் இங்க எப்படி பாக்கி பாஸ் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். இந்த வந்துட்டேன். தவந்து வாப்ல. புடிச்சுக்க. கார்த்தி. நான் லூசு போயிடுவே. டேய் ஏன்டா டேய். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. பழி நல்லா பழி வாங்கலாம். என் மேல என்ன காண்டு இருந்துச்சு தெரியல. இந்த ஆளு என்னைய போட்டு பாட்டி எடுத்துட்டாரு. பாருங்க இவெல்லாம் என்னை போட்டு ரொம்ப அடிக்க ட்ரை பண்ணா. ஆனா பாவம் வந்து அடிவாங்க. ஏன்னா விளையாட தெரியல. நம்ம கேமராமேனுக்கு வீட்டுக்கு மட்டும் ஆகவே ஆகாது. இப்போ ஃபேமிலி வர வர பெருகிக்கிட்டே போகுது. ஆமா இன்னும் பெருசாகணும். எதை சொல்ற? தவிர்த்திரும். அது போக எங்கிட்ட பாட்டு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ள நீங்க டான்ஸ் ஆடணும்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு மென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக பாத்திங் ரூம்.
போது இந்த மாதிரி லூஸான அவுட்ஃபிட்டாக போட்டுவாங்க. என்னுடைய லீலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த காட்டன் பேண்ட் அதெல்லாம் வேணாம், ஏன்னா அதெல்லாம் டக்குனு கிழிஞ்சிடும். ட்ராக் பேண்ட்டு அதுல ஷவர்லாம் போட்டிருக்காங்க. உள்ள நீங்க முடிச்சுட்டு ஃபோம்ல முடிச்சுட்டு ஒரு மாதிரி நொரன்னு இருக்குமா, உள்ள போய் தரமா ஒரு சின்ன ஒரு புளியில போட்டு அவ்வளவுதான். செம்மையா போகுது. வெள்ளையா இருக்காருல்ல, அதான் வாய் பேசுறாரு. நான் ஒரு மன்மத குச். நான் வந்து அப்படிதான் இருப்பேன். மன்மத வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சேன். உண்மையிலே விழுந்து விழுந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டேன். அடி என்னால் முடியல. உட்காந்தே இருந்து நம்ம திடீர்னு இப்படி ஓடி ஆடி விளாண்டோம்னா என்ன ஆகும்? அதான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க ஹோட்டலில் தான் பார்த்துருப்பீங்க. இவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அண்ணே உங்க பேர் சொல்லுங்க. அப்படி இது எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போதான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? மக்கள் எப்படி? நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ரீச். சென்னை, பெங்களூர் அந்த சைடு தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் மதுரை அதனால நல்ல ரீச். நல்ல ரீச். ரெண்டாவது வந்து மதுரை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவ்வளோ நிறைய இடம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒரு புது புது ஐடியா இந்த மாதிரி யாராவது கொண்டு வராங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் வைப்பாக இருக்கு. ஸோ பசங்க எப்படி இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க? செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும். அந்த மோஸ்ட்லி மதுரைனாலே இந்த ஸ்விம்மிங் பூல் போகிறது சம்மர் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான கேமாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 hour வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக என்ஜாய். இல்லை வேற எதுவும் அப்டேட் இருக்கா ப்ரோ? வேற எதுவும் கொண்டு வர போறீங்க நெக்ஸ்ட்டு? ஸோ இதுலேயே இப்போ ஃபோம் பார்ட்டின்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதுலேயே ஃபோம்லாம் இது பண்ணி டிஜே செட்டப்லாம் கொண்டு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்டேட்ல இருக்கு. அப்படியே ரெகுலராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் VR கிரிக்கெட் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்தாலே ஒரு 1 hour 2 hours உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும். ஓகே, எவ்வளோ பெரிய ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஒர்த்தாக இருக்கும். இப்போ உண்மையிலே 1000 rupeesக்கு வந்து உண்மையிலே ஒர்த்து தான் 1 hourக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இல்ல இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, இந்த சின்ன பிள்ளைங்கலாம் அந்த போனை கையில வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நல்லா ஓடி ஆடி விழுந்து விழுந்து விளாண்டுட்டு போனா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா உங்களுக்கு தன்னால தெரியும் ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்னு. நேற்று என்ன நடந்துச்சுன்னு காலையில தான் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம முடிச்சுட்டு இப்படியே வீட்டுக்கு பாக்குறேன். போய் தான் ஆகணும், வழியில அங்கங்க கலண்டு கிடக்குது. காலு கட்ட வர வேற தொங்கிட்டு இருக்கு, என்னாச்சு தெரியல. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மோகன் ராஜேஷ். பாய். சிரிச்சு சிரிச்சே பாதி மூச்சு போயிருக்கு.